ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஹாலிவுட் தமிழா. இந்த வீடியோவில் ஆக்ஷன் கிங் ஜேசன் ஸ்டேத்தம் நடிச்ச ஒரு 10 மூவி பற்றி சொல்லியிருக்கேன். அந்த 10 படமே தமிழ் டப்பில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலன்னா பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா மூவி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மூவி லிங்க்கு மேலே கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற மூலியமா நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உங்களை வந்து சேரும். Looks like we've come to the end of the road. There's no point in running away now. I'd rather sleep until the storm is gone. She'd rather be shooting at me now. I know it will. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மூவி டிரான்ஸ்போர்ட்டர் சீரிஸ். இந்த லிஸ்ட்டில் மொத்தம் 4 மூவி இருக்குது. 4வது மூவியில் ஜேசன் ஸ்டேத்தம் கிடையாது, ஸோ அதை பற்றி பேச வேணாம். மொதல் பாகம் 2002லையும், 2வது பார்ட் 2005லையும், 3வது பாகம் 2008லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்களில் ஜேசன் ஸ்டேத்தம் ஒரு எக்ஸ் ஆர்மி ரேஞ்சர். இவரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு பேக்கேஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னோட ஆடி காரில் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற ஜாப்ல இருப்பார். 3 படங்கள்லையுமே 3 வகையான பிரச்சனை இவருக்கு வருது. ஸோ அதில் எப்படி இவர் தப்பிச்சு வரார் அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்பாய்லர் இல்லாத ஸ்டோரி. ஆனால் வந்து செம்ம ஆக்ஷன் அந்த படங்கள் இருக்கும். ரொம்பவே க்ளீனான கேரக்டர் ஜேசன் ஸ்டேத்தம்க்கு. ஒரு ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கழட்டி வச்சுட்டு கோட் அழுக்காரது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அடிப்பார். அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக இருக்கும் படம். ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காது. ஜேசன் ஸ்டேத்தமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் சீரிஸ் டிரான்ஸ்போர்ட்டர் சீரிஸ். நம்ம லிஸ்ட்டில் 2வது மூவி வார். இந்த படம் 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஜேசன் ஸ்டேத்தம் கூட ஜெட்லியும் நடிச்சிருப்பாரு. இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல ஜேசன் ஸ்டேத்தம் ஒரு FBI ஏஜென்ட். இவரோட பார்ட்னரை ரோக் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணிடுவான். அந்த சீரியல் கில்லரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா இவரோட டாஸ்கா இருக்கும். தன்னோட நண்பனை கொலை பண்ணதுக்காக அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் ஸ்டேத்தம் அவனை துரத்துறான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமான திருப்பங்களோட இந்த படத்தில் நீங்க பார்க்கலாம். கிளைமேக்ஸ்ல செமையான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜேசன் ஸ்டேத்தம், ஜெட்லி இவங்க 2 பேர்த்துல யாருக்கு நெகட்டிவ் ரோல் யாருக்கு பாசிட்டிவ் ரோல் அப்படிங்கிறத இந்த படத்தோட கிளைமேக்ஸில் செமையான ட்விஸ்டோட காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. வார். நம்ம லிஸ்ட்டில் 3வது மூவி த மெக். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. கடலோட அழகை அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஒரு கூட்டம் வந்து கடலுக்கு அடியில் போகிறாங்க. அங்கே அழிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்க மெகலாடான் அப்படிங்கிற ஒரு ஷார்க் வகை மீனால வந்து பெரிய பிரச்சனை வருது. ஸோ கடலை பற்றி எல்லாமே தெரிஞ்ச இதில் வந்து நிறைய அனுபவம் இருக்க ஜேசன் ஸ்டேத்தம் கிட்ட போகிறாங்க. ஸோ அவர் வந்து ஹெல்ப்புக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, அந்த மெகலாடான் மீனை வந்து இவங்க கொன்னாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. த மெக். நம்பர் 4 கில்லர் எலைட். இந்த படம் 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படத்தோட மொதல் சீன்லேயே ஜேசன் ஸ்டேத்தமும் அவனோட பார்ட்னர் 2 பேரும் ஒரு கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜேசன் ஸ்டேத்தமோட ஃப்ரெண்டை ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு, உன் ஃப்ரெண்டு உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் ஒரு 3 பேர்த்த கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வைக்கிறான். தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக ஜேசன் ஸ்டேத்தம் இந்த டாஸ்க்கை அக்செப்ட் பண்ணிட்டு பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு போய் அங்கே யார் யாருக்கிட்டலாம் எந்த மாதிரியான பிரச்சனைலாம் சந்திக்கிறார் அப்படிங்கிறத அல்டிமேட்டான ஆக்ஷனோட இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜேசன் ஸ்டேத்தம் மூவி கில்லர் எலைட். நம்பர் 5 டெத் ரேஸ். இந்த படம் 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ஜேசன் ஸ்டேத்தமோட டை ஹார்ட் ஃபேனாகிறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த படம் தான். இந்த படத்தில் ஜேசன் ஸ்டேத்தம் ஒரு எக்ஸ் ரேசர். ஸோ இவரை கைதிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய டெத் ரேஸ் அப்படிங்கிற ரேஸில் கலந்துக்க வைக்கிறதுக்காக இவரோட மனைவியை கொண்டு அந்த பழியை இவர் மேலே போட்டு இவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. நீ இந்த ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிச்ச அப்படின்னா உன்னை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க, நீ வந்து அதுக்கப்புறம் சுதந்திரமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்கிறாங்க. இவர் அந்த ரேஸில் கலந்துக்கிறாரு. இவர் அந்த ரேஸில் ஜெயிச்சாரா, அவரோட மனைவியை கொண்டவங்கள பழி வாங்கினாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தில் இருக்க மீதி கதை. இந்த படத்தில் காமிச்சிருக்க ரேஸில் மொத்தம் 3 ரவுண்டு வைப்பாங்க. ஒவ்வொரு ரவுண்டும் அல்டிமேட்டாக இருக்கும். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டெத் ரேஸ். நம்பர் 6 த இட்டாலியன் ஜாப். இந்த படம் 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஜேசன் ஸ்டேத்தம்க்கு ஒரு செகண்ட் ஹீரோ ரோல் தான். இருந்தாலும் படம் வேற லெவலில் இருக்கும். இது ஒரு ராபரி கிரைம் த்ரில்லர் மூவி. ஹீரோவும் ஹீரோவோட கேங்கும் ஒரு பெரிய லாக்கர் நிறைய இருக்க தங்கத்தை ராபரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது இவங்க கையில இருந்து வேற ஒருத்தன் கைக்கு போகுது, மறுபடியும் இவங்க கைக்கு வந்துச்சா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி என்னமோ ஒரே வரையில் சொல்லிட்டேன். ஆனால் படம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வர விறுவிறுப்பாக செம சூப்பராக போகும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. த இட்டாலியன் ஜாப். நம்பர் 7 த மெக்கானிக். இந்த படம் 2011 வெளிவந்திருக்கு. மிஷன் இம்பாசிபிள் படம் மாதிரியான செம்மையான ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் ஜேசன் ஸ்டேத்தம் ஒரு ஹிட்மேன். இவர் அசாசினேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்த மாதிரி தான் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். ஒரு கொலைங்கிற மாதிரி கண்டுபிடிக்காத அளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணுவார். இவருக்கு ஒரு டாஸ்க் வருது, அதனால் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதை எப்படி இவர் ஸ்டைலில் சமாளிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. நம்ம லிஸ்ட்டில் 8வது மூவி மெக்கானிக் மூவியோட 2வது பாகம். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. வில்லன் ஹீரோக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறான். ஹீரோ அந்த டாஸ்க்கை நான் எடுத்துக்க மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. வில்லன் ஹீரோவை அதை பண்ண வைக்கிறான். அது என்ன அப்படிங்கிறத இந்த மூவி பார்த்து தெரிஞ்சுங்க. செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இந்த படத்தில் ஃபேண்டாஸ்டிக் 4 ஹீரோயின் ஜெசிகா ஆல்பாவும் நடிச்சிருப்பாங்க.
இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. ஒருத்தன் பெரிய பில்டிங்கில் ஸ்விம்மிங் பூல் கட்டி குளிச்சுட்டு இருப்பான். ஹீரோ அவனை கொலை பண்ணுறதுக்கு எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்து அவனை கொலை பண்ணி அந்த கொலையை வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த சீன் மட்டும் இல்லை, இந்த 2 படமும் வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மெக்கானிக் சீரிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 1ல மொத்தம் 3 மூவி சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் 10 மூவி ஆச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜேசன் ஸ்டேத்தமோட ஆக்ஷன் மூவி எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழா.